Good morning, Mataji. Good morning. No breakfast. I am direct lunch ready. Oil popper. All rendu சேர்த்து செய்றேன். இப்போ breakfast வெச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன breakfast? இன்னைக்கு வந்து சேமியா பிரியாணி டைப்ல. இது ஆல்ரெடி இருக்கே. மாப்பிள்ளை அது வேணும்னு கேட்டிருக்காரு அதனால செய்றேன். ஓகே. மாப்பிள்ளை தான் பிடிச்சிருக்கான். அப்ப இன்னைக்கு no recipe. Only vlog. Okay? Okay. கோவில்ல அப்படி என்னதான் பண்றேன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு வா மக்களுக்கு காட்றேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்க போட்டோ ஒரு வீடியோ. இப்போ காட்டு இப்போ எடுத்துட்டு வாமானா. இப்போ எடுத்துட்டு வா. இப்போ வந்து பூஜை மட்டும் நடக்கும். ஈவினிங்ல தான் நல்லா இருக்கும். ஓகே. ஐயோ எடுத்துட்டு வரணும். ரெண்டு பேரும் எங்க என்ன வாசல்ல நின்னு அடிச்சிக்கிறீங்க? admiring the birds. இல்ல அந்த தவுட்டுக்குருவி உட்கார்ந்துட்டு இருந்தது. அத பார்த்து புராணம். அது வந்து தவுட்டுக்குருவினா புராணம் பறவை அப்படின்னு என்ன ஏமாத்தான். அது தவுட்டுக்குருவினா உடனே காக்கா வந்து உட்காந்துச்சா இப்ப பாரு காக்கா வந்திருக்கு அப்படின்னு மாத்திக்கிட்டு இருக்கோம். காக்கான்னு ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. உனக்கு எந்த பேர்ட்ஸ் அது பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் பிடிச்சிட்டேன். ஆமா எனக்கு பட்டாம்பூச்சி வேணும் அந்த மாதிரி. ஏன்னா நான் இன்னைக்கு பட்டாம்பூச்சிலாம் வந்தா நசுக்கி போட்டேன். ஸ்பைடர்மேன் தேவதான் கேட்டது. ஸ்பைடர்மேன் வருவாரு பாத்துட்டு ஐயோ வந்தா அவன் டீ-ஷர்ட் பிடிங்க போனே. பாத்துட்டு போலான்னு நானும் வெயிட் பண்றேன். வரவே மாட்டறாங்க. ஸ்பைடர்மேன் என்ன எல்லாத்துக்கும் மூவ் கண்றான். இன்னைக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதுல ரிஸ்க் போலையா. அவர் தூக்க கலக்கத்துல இருக்கார். 4:30க்குல எழுந்துட்டாரு. 4 o'clock எழுந்துட்டேன். உங்களுக்காக மார்கழி கோலம் காட்டணும்ன்றதுக்கு ஐயாச்சாமி டெய்லி 4 மணிக்கு எழுந்திருக்கிறார். எள்ளுதான் காயுது என்னைக்குனா கூட சேர்ந்து இதுவும் காஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எங்க அம்மா தான் மார்கழி கோலம் போடுறாங்க. இவனும் காலையில எழுதுக்கிறோம். ஆமா கூட இவனுங்களும் வேற எழுதுறாங்க. இதுல காலையில ரூம்ல லைட் எடுக்கிறேன் டமா டொமின்ட்டு எண்ணெய் எழுதி விட்டுறோம். என்ன புப்பு வரலன்னு ஃபீலிங்ஸா? நானும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணேன். வரல, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். So sad. நான் கிளம்பினதுக்கு அப்புறம் கரெக்டா வந்து சித்தி மேல பாசமே இல்லைன்னு போன்ல என்ன திட்டுவான். நீ ஏன் போன, நீ ஏன் குக்கி கப் கேக்க கூட்டிட்டு போனேன்னு வேற கேட்பான். உங்க அம்மா அவன் கேள்றான்னு. அவ்வளவுதான், அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. நான் நிம்மதியாயிடும். வெரி குட். டேய் கீழ விழுந்தியே, எப்படி இருக்க? கண்ணுதான் ஏதோ கோளாறு இருக்கு. கண்ணுக்கு ஹாஸ்பிடல் கூட்டு போகணும். வெரி குட். இப்ப மாமா ஏன் மாமா தான் இப்ப சண்டை நடக்க போகுது. மாமா முடி முன்னாடி எப்படி அழகா கட் பண்ணிருக்கேன் பாத்தியா மாமா? அவன் இப்ப என்ன பண்றான்? குக்கி என்ன பண்றான் தெரியுதா? பிளாக் பண்றான். என்னதான்டா வீடியோ எடுக்கறாங்க? ஏன் மாமா நீ ஏன்டா வர? உனக்கு தானம்மா, நீதான் எல்லாரும் பாசமா இருக்குமா? அப்புறம் அவ லைட்ல இருந்து உண்ட நம்ப மாட்டாங்க. நீ விழுந்தேன்னா நான் எங்க இருந்து விழுந்தான்னு பாப்போமா? வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சௌபர்ணி. நான் சொல்றேன், ஸ்லாம்ல இருந்து விழுந்தேன். நீ சத்தம் கேட்டு நான் இங்க வந்து பார்த்தா இந்த இடத்துல என்ன தூறல் போடுது. அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இங்க தாங்க நான் விழுந்தேன். சுத்தா போகுது. இந்த ஹைட்ல இருந்தா அவனுதான். அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்கேருந்து அந்த ஸ்லாப்ல விழுந்திருப்பான். ஸ்லாப்ல இருந்து அவனே லேண்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பெரிய இம்பாக்ட். இதுல இருந்து நான் விழுந்தாலே தேர மாட்டேனே.
அவனுங்க லைட் வெயிட் தானடா. அவனா 5 கிலோ இருப்பான் அவ்வளோதான். இருந்தாலும் என் ஹைட்ல ஒரு பங்கு தானே இருக்கான் அவன். அப்பனா இந்த பில்டிங் அவனுக்கு வந்து நமக்கு எல்ஐசி பில்டிங் மாதிரி. நான் சேமியா உப்புமா செய்யறேன் சாப்பிட்றியான்னு கேட்டேன். வா அப்படின்னா யோசிச்சேன் இவனை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு. ஒயிட் சாஸ் செஞ்சு சேமியா போட்டு வேக வச்சு ஒயிட் சாஸ் சேமியா சாப்பிடு அப்படின்னோடனே சூப்பரா இருக்கு. அடுத்த வாட்டி மஷ்ரூம் சிக்கன் எல்லாம் போட்டு அவன் உங்களை ஏமாத்துறான். மாப்பிள்ள ஏதோ சொல்ல வராரு. நல்லா இருந்தா போதும்பா. நீங்க கோயில் போயிட்டு போறீங்க 12 மணிக்கு மேல. 12 மணிக்கு. இப்ப மணி என்ன? 12. அவ்வளோ ஆயிட்டு 11 ஆயிடுச்சா? 11 11:05. இன்னைக்கு கோயிலுக்கு லீவு, மழை பெய்யுது. மழையில கூட போகணும். 11:05 தான் டிஃபனே செய்யறேன். மாப்பிள்ளை வேணுமா மணிகண்டன் வேணுமா? மணிகண்டன் முதல்ல பாரா. மாப்பிள்ளையா மணிகண்டனா? இப்ப பாரு புள்ளையா மணிகண்டனா? மணிகண்டன் என்ற ராகேஷ். ராகேஷ்க்கு ஃபர்ஸ்ட் வச்ச பேர் மணிகண்டன். அவரை வேண்டி சமையா இருக்கும். அவனுக்கு அந்த பேர் பிடிக்கும். எப்படி நான் கூப்பிடுறேன். அவனுக்கு அந்த பேர் பிடிக்கும்டா. எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் பிறந்தோன்னு மணிகண்டன் மணிகண்டன். என்னாலதான் நிறைய பேருக்கு கண்டமா இருக்கு. எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷம். மணிகண்டன் பிறந்துட்டான், தேங்காய் வாங்கி அதுக்கு விநாயகர் கோயில உடைச்சிட்டு. ஆக்சுவலி செகண்ட் டே பையன் எதிர்பார்த்திருக்காங்க. இது தேவையில்லாம பிறந்தது. நான் பிறந்தோடனே எல்லாரும் அப்செட். சோ சேட். இவன் பிறந்தோடனே உன் வீடே குசி. ஃபர்ஸ்ட் அப்செட்டே அப்பாதான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்செட் மேடம். மறுபடியும் பொண்ணா? நான் அப்செட்லாம் ஆகல. எனக்கு 2வது பொண்ணு பிறந்தது. ஆனா இதெல்லாம் தெரியாம என் குடும்பம் என் வாழ்க்கை நான் ஜாலியா இருந்தேன். என் வாழ்வில் நீ வந்தது சரியா? பையனா ராகேஷ் இருந்திருந்தானே அவன் இருந்திருக்காதுல்ல. வந்து அப்படி சிரிப்பேன். காஃபியை ஊற்றிட முடியும். எல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். என்ன பண்ண போறேன்? சேமியா பிரியாணி மாதிரி செய்யப்போம். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னியே. அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பொரியல். வெண்டைக்காய் பிரியாணி இல்லையா? சரி சேமியா இல்லையா? பொரியல் பொரியல். சேமியாக்கு வெண்டைக்காய் காம்பினேஷன். உனக்குதான் வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்க அதனால எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு. அப்ப பாயாசத்துல போட்டு தெரியா? வெண்டைக்காய் பாயாசம் ட்ரை பண்ணலாமா? நீங்க தான் எதுலயும் அல்வா செஞ்சீங்க. எதுல? முருங்கைக்காய் அல்வா செஞ்சவங்களா? முருங்கைக்காய் அதிகமா அன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அத கலாச்சி வேற ஒரு ரீல் பார்த்தேன். ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ், டெசர்ட் எல்லாம் முருங்கைக்காய். என்ன பாட்டு? கேமரா திருப்பா காதல் வராதா காதல் வராதா. நாங்க உன்னை பார்த்து கேட்கணும், நீ எங்களை பார்த்து கேட்கற. ஆல்ரெடி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கல்யாண ஆசை வராதா ராக்கி பாய், கல்யாண ஆசை வராதா பாட்டும் சிங்காகல இவனும் பண்ணிக்க மாட்டான். என்ன இந்த ஏதோ ரேடியோ கடகம் அப்படின்னு வரும்ல, சும்மாவே இருப்பீங்க ஆனா எதுவும் பண்ண மாட்டீங்க. என்ன ராசினி தெரியாது? துலாம். தெரியாது. துலா ராசி சித்திரை நட்சத்திரம். நான் எல்லாம் சொல்லிட்டு போகணும், லிஸ்ட் அனுப்புவோம். உன் மண்டைய பொழக்கிறேன். பிரியாணி ரெடியா? வரேன். கோவிலுக்கு அழைப்பு மணி வந்துருச்சா? இன்னைக்கு வரல அவங்க. இன்னைக்கு லீவு, மழை பெய்யறதுனால. நீங்க போயிட்டு காஃபி போட்டிய குடிக்கலையா? குடிக்கல, சூடா இருக்கு. குடிக்கல. அம்மா எப்படி நம்ம காஃபி குடிப்பாங்க? காலையில 5:30 மணிக்கு ரூம்ல லைட் போட்டுட்டு சுட சுட காஃபி கையில வச்சு கண்ணை மூடிட்டு நேற்று இறங்கி வந்தேன். 2 நிமிஷமா நானும் நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இறங்கி வந்த சத்தமும் கேட்கல, காஃபில மெய் வந்து நல்லா காஃபி நல்லா அப்புறம் நினைச்சு ஐயோ வீடியோ எடுக்காம காஃபி நல்லா அப்படின்னு அடி தொண்டில அப்பா அப்படின்னு ஆச்சு. இவர் யாரு, உங்க ஃப்ரெண்டா? எனக்கு எப்பவுமே இவன் என்ன பயன்படுத்தியே பழகிருச்சா. நம்ம ஒருத்தரை பயன்படுத்தும் போது இந்த ஆனந்தம் இருக்கு, ஆனந்தமா இருக்கா. அதனாலதான் நானும் உன்னை பயன்படுறேன். ஆனா நான் பண்ணா மட்டும் திட்டுவான். ஒரு தடவைனா பரவாயில்ல, ஓயாம பண்ணா. அவனோட வாலெட்ல பல்லி பொம்மையை வாங்கி வச்சிருக்கான்டா. எப்பயாவது என்ன வெறுப்பேத்தணும் பாக்கெட்ல இருந்து எடுத்து தூக்கி போடுறோம். உங்க சகல பாரிதான் பல்லினா பயம்.
அமலா வந்தான்னா தூக்கி போட்டுரும். பிரியாணி சேமியா. பிரியாணில சேமியா போ. ஆட்டி கப்ப உனக்கு புரிய வச்சுருந்தாரு. முதலில் சுத்தம் பண்ண சேமியாவை பவலில் போடணும். உங்களதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விடணும். பிறகு பாம்பு சட்டியை உரிச்சு பாம்பை போடவும். பாம்பை போடணுமா? இத மட்டும் அமலா கேட்டா திருப்பி சொல்றா. பாம்பு சேமியா தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஒரு கடாயில் ஒரு முயலை 3 நாட்கள் நீந்த செய்ய வேண்டும். ஒரு கடாயில் பழைய நெய்யை 1 மாசம் யூஸ் பண்ணி பாட்டிலில் இருந்து ஊத்தவும். தவக்கலை போடணும், கொத்தமல்லி போடணும், பாம்பை போடணும், கரம் மசாலா போடணும். பாம்பு கழட்டி போட்ட சட்டையில் வராதுங்க. நல்லா கொதின்னு கொதிச்சதும் பாம்பு சட்டையை கழட்டி போட்டு பாம்பை போடவும். வீடியோ ரொம்ப லென்த்தா போடுறதுனால இதோட எண்டு கார்டு போடவும். சேமியா பிரியாணி ரெடி. சுட சுட சேமியா பிரியாணி தயாராயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.